வணக்கம் ருத்ரா ஆஸ்ட்ரோ டிவி சேனல் நேயர்களே. நான் உங்கள் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரண்டி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில போகாமல் எப்படி இந்த அறிவியல் சார்ந்த ஜோதிட கலை, அதாவது நீங்க போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்கள் இந்த ஜென்மத்தில் உங்களுடைய ஒளி தத்துவம், உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் ஒளி தத்துவம் பிரகாரம் நல்ல கர்மா தீய கர்மாக எப்படி சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் உங்கள் வாழ்க்கையில் உருவெடுக்க போகிறது, சம்பவங்கள் உருவெடுக்க போகிறது. உங்களுடைய வாழ்க்கையின் மாற்றங்கள் எப்படி இருக்க போகிறது, எது மாதிரி டைரக்ஷன்ல போவீங்க, எந்த நேரத்தில் எது நடக்கும், எப்படி முடிவெடுப்பது நல்லதுங்கிறதெல்லாம் நம்ம துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா 2025 தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு ஒரு வருட காலம் மீனராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகுதுன்னு பாக்குறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்ல உங்களை அடையும், அது மூலமாக நீங்கள் பயன் பெறலாம். இப்ப பாத்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு 2025 ஏப்ரல் 14ஆம் தேதி ஆரம்பிக்கும் பொழுது மார்ச் 29ஆம் தேதியே பாத்தீங்கன்னா சனி பயிற்சி ஆகி ராசிக்குள்ளேயே சனி ஜென்மசனி 2 வாரங்கள் கழித்து தான் தமிழ் புத்தாண்டு பெறுகிறது. தமிழ் புத்தாண்டு ஓரளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாகவும் கொஞ்சம் எல்லா வயதினருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டா தான் இருக்குது. ஏன்னா ஜென்மசனிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்குள்ளேயே மனோகாரகன் என்று சொல்லப்படுகிற சந்திரன் இருக்கக்கூடிய வீட்டுக்குள் இருள் கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி பகவான் வரும்பொழுது சில மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில கொடுக்க போறார். சில மாற்றங்கள் உங்களுக்கு ஏத்துக்க முடியாத மாதிரி இருக்கும், சில அட்ஜஸ்ட் அவருக்கு சில சிரமப்படும், நிறைய சேலஞ்சஸ் கொடுப்பார். மனம் இருக்கப்படும், மனம் கொஞ்சம் கிளாரிட்டியிலிருந்து மிஸ் ஆகும், சஞ்சலப்படும், அதிகமான பேர்டன்ஸ், அதிகமான வேலை பளு, அதிகமான அலைச்சல்கள் வயசு வித்தியாசம் பார்க்காமல் கொடுக்கும். இப்போ பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா அதிகமா படிக்கக்கூடிய அமைப்பு, படித்தாலும் மெமரி பவர் குறையிற மாதிரியும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிற மாதிரியும் அமைப்புகள் கொடுக்கும். அதே சமயத்துல இதே ஒரு ஒரு நடுத்தர வயதினரா இருந்தீங்கன்னா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வேலை தொழில ஒரு மாதிரியான ஒரு விஷயங்கள், நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடந்து அதை சமாளிப்பதற்காக கொஞ்சம் கஷ்டப்படுவோம். வாயில போட்டு மெல்ல முடியாத அளவுக்கு வாயில போட்டுட்டு கஷ்டப்படக்கூடிய அமைப்புகள் சில பேருக்கு கொடுக்கும். சீனியர் சிட்டிசனுக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு சில ஹெல்த் இஷ்யூஸ், திடீர்னு நம்ம எதிர்பார்க்காத மாதிரி சில விஷயங்கள் அதுல ட்ரீட்மெண்ட் போய் கொஞ்சம் ஸ்லோவா நம்ம அதுல ரெக்கவர் ஆகக்கூடிய அமைப்புகள்ங்கிற மாதிரி பல மாற்றங்கள், எதிர்பார்க்காத சில மாற்றங்களும் வம்பு வழக்குகளும் சில விஷயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு தான் ஜென்மசனி. அதுல பாத்தீங்கன்னா முதல் ஒரு வருடம் 25 புரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய கடைசி பாதமும் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒரு 2-3 பாதமும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாதிக்கப்படும். அடுத்த 26, 27 பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தோட கடைசி 2 பாதங்கள் கொஞ்சம் பாதிப்பு வரும். இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரத்துல கடைசி பாதத்துல பிறந்தவங்களும் உத்திரட்டாதி நட்சத்திரம் முதல் 2 பாதத்துல பிறந்தவங்க எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். புதிய முயற்சிகள் எடுக்கும் பொழுது யோசிச்சு முடிவு எடுக்கணும், டக்குன்னு எடுக்கக்கூடாது. ஒரு வருடம் அனுபவம் பெற்றதுக்கு அப்புறம் பண்ணலாம்னு நினைக்கணும். இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிப்புங்கிற மாதிரி போகக்கூடாது. ஏன்னா பறக்கிறது பிடிக்கிறது அவ்வளவு நல்லதாக இருக்காம போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஜென்மசனியில பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா நடந்துரும்னு சொல்ல முடியாது. உங்களை டெஸ்ட் பண்ணக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய, உங்களை பக்குவப்படுத்தக்கூடிய, உண்மையே உங்களை தன்மைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஜென்மசனி. அதனால பயப்பட வேண்டியதில்லை. பட் இருந்தாலும் எல்லா விஷயமும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, ஸ்ட்ரெஸ் ஆகாமல், கோவப்படாமல், வீரியமா விவேகமான்னு கேட்டீங்கன்னா விவேகமே தேவை அப்படிங்கிற ஒரு முறையில நீங்க செயல்படும் பொழுது ஜென்மசனி தாக்கத்துல இருந்து நீங்க கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். இல்ல எதையுமே யோசிக்காம எடுத்துமா கமுத்துமாங்கிற மாதிரி போனீங்கன்னா அப்புறம் ஜென்மசனி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க திருப்பி பார்க்கும் பொழுது நம்ம சில விஷயங்களை அவாய்ட் பண்ணியிருக்கலாமே, இந்த நேரத்துல இந்த ஏன் டெசிஷன் எடுத்தோம், நம்ம யாரும் சொல்லியும் கேட்காம பண்ணமே அப்படிங்கிற உறவுகள் விஷயத்திலயா இருக்கட்டும், தொழில் வேலை விஷயமா இருக்கட்டும், படிப்பு அடுத்த மேல் படிப்பு விஷயமா எல்லாமே கொஞ்சம் கவனமாக நமக்கு எது கரெக்டா வருங்கிறது 1க்கு 4 முறை யோசித்து இதுல இருக்கக்கூடிய டொமைன் எக்ஸ்பர்ட்ஸை கேட்டு முடிவு பண்ணிக்கிறது நல்லதுங்க. நாம நினைச்சுக்கிறதா கரெக்ட் நினைச்சு செயல்படும் பொழுது நமக்கு கிளாரிட்டி இல்லாம செயல்பட்டோம் அப்படிங்கிறது அப்புறம் தான் தெரியும், இப்ப தெரியாது. இதுதான் பொதுவான பலன்கள். மற்றபடி பாத்தீங்கன்னா இது ஒரு டெவலப்மெண்டான டைம் தான். ஏன்னா டெவலப்மெண்ட் டைம் எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியில போகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். பினான்சியல் விஷயங்கள் கொஞ்சம் நெருக்கும், வம்பு வழக்குகள் கொஞ்சம் ஒரு கடுசா இருக்கும். அது மாதிரி விஷயங்கள் சனி ராசிக்குள்ள வரும்பொழுது கொடுக்குறார்.
அதே சமயத்துல குரு பாத்தீங்கன்னா மே 14ஆம் தேதி 4ஆம் இடத்துக்கு போய் 10ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆகிறப்போ தொழில் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். என்னதான் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் தொழில் விஷயங்களும் நம்மளுடைய வாழ்வாதாரம் கெடாது. ஆனா இருந்தாலும் என்னன்னா அதுல வந்து சிரமங்கள் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குமே ஒழிய வாழ்வாதாரம் கெடக்கூடிய அமைப்புகள் இல்லை. நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள் நிலைநாட்ட முடியும். சில விஷயங்கள் தேவையில்லாததை கழிச்சு தேவையான விஷயத்தை வைத்துக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே சமயத்துல ராகு 12ஆம் இடத்துக்கு மே 19ஆம் தேதி வந்து கேது 3ஆம் இடத்துக்கு வர்றது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு திடீர் பண வரவு, ஒரு ஒரு வெளிநாடு மூலமாக ஒரு நல்ல ஒரு 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 மேன்மை, ஒரு சுபவிரயம் செய்து சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கிறது, குடுக்கல் வாங்கல ஓரளவுக்கு கேஷ் ஃப்ளோ வர்றது, அந்நியர் மூலமாக சில பெனிஃபிட்ஸ் வருகிறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மேன்மை, வெளிமாநிலம் வெளிநாடு டிராவலிங் கொடுக்கக்கூடிய அமைப்பு, அது மூலமா சில பெனிஃபிட்ஸு, வெளிநாட்டுல வாழ்றவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு அமைப்பு, இதுவரை எதிர்பார்த்துட்டு இருந்த விசா கிடைக்கிறது, பிஆர் சிட்டிசன்ஷிப் எதிர்பார்க்கறவங்களுக்கு கிடைக்கிறது, அது மாதிரி நல்ல பலன்களும் உண்டு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஓரளவுக்கு எல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது இந்த சனி ராசிக்குள்ளேயும் குரு 4ஆம் இடத்துக்கும் ராகு 12 கேது 3ஆம் இடத்திலும் வரும் பொழுது வாழ்க்கை வந்து கண்டிப்பாக ஓரளவு சில விஷயங்கள் பாசிட்டிவாகவும் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் நெருடலாகவும் கொஞ்சம் சேலஞ்சிங்காகவும் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பட் இதெல்லாம் ஓரளவுக்கு கடந்து வரும் பொழுது 25, 26 எல்லாம் முடியும் பொழுது ஜென்மசனி முடியும் பொழுது உங்களை உன்னுமே ஒரு பெட்டரான ஒரு நபராகவும் உன்னுமே சீசன்டு கேம்பெயினர் சொல்லக்கூடிய ஓரளவுக்கு அனுபவம் உள்ள ஒரு நபராகவும் உங்களை ஆக்கக்கூடிய இந்த ஜென்மசனியாக இருக்குங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். அதனால பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு அனுபவமாகவும் லேர்னிங்காகவும் எக்ஸ்பெரிமெண்டிங்லாவும் தான் தெரிஞ்சுக்கணுமே ஒழிய இதுதான் அப்படிங்கிறது தீர்க்கமா முடிவு பண்ண முடியாது. ஆனா 26, 27க்கு அப்புறம் உங்களுடைய எண்ணங்கள் முடிவுகள் மாறலாம், உங்களுடைய வாழ்க்கை கண்ணோட்டங்கள் மாறலாம். ஸோ அப்படிங்கறதுனால ஓப்பன் மைண்டடா எல்லாமே எடுத்து செய்யும் பொழுது பாதிப்புகள் அதிகமா இல்லாமல் நீங்கள் ஜெயிக்கலாம். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முன்கூட்டியே பிளான் பண்ணி பண்ணுங்க. நைட் டிராவலிங் அவாய்ட் பண்ணுங்க. காலையில கொஞ்சம் நேரமா எந்திரிச்சு குளித்து கொண்டு சில பிசிக்கல் உடல் பயிற்சிகள்லாம் செய்து கொண்டு நம்ம கொஞ்சம் கிளாரிட்டியா உடம்பையும் மனசையும் சுத்தமா வச்சுக்கும் பொழுது இந்த ஜென்மசனியில வரக்கூடிய கிளாரிட்டி இல்லாத சிந்தனைகள், ஆங்ஷைட்டி, அதாவது திடீர்னு ஒரு ஒரு மாதிரியான பயம், எப்படி சமாளிக்க போறங்கிற ஒரு விஷயங்கள், ஆங்ஷியஸ் மூமெண்ட்ஸ், ஸ்ட்ரெஸ் ஆகிறது, டென்ஷன் ஆகிறது, இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருக்கும். எப்போ ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிறோமோ அதில் கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது, மூச்சு பயிற்சி பண்ணிக்கிறது, உங்கள் மூச்சை நீங்களே கவனிக்கிறது, கொஞ்சம் மெடிடேஷன் பண்றதுங்கிற மாதிரி மனசை சாந்தப்படுத்திக்கிட்டோம்னா தவறான முடிவுகளும் தவறான சில விஷயங்கள் நம்ம போகாம ஓரளவுக்கு இருக்கக்கூடிய ஓரளவுக்கு நல்ல வழியிலேயே இருக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். மாணவர்கள்லாம் கொஞ்சம் எந்த சேர்க்கையில பழகுறாங்க, என்ன இது மாதிரி ஒரு அமைப்புல இருக்கு நீங்க பாத்துக்கணும். ஏன்னா இப்போ பழகக்கூடிய வரவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல நபராக இருப்பாருன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி பெண்களும் பாத்தீங்கன்னா ஒரு எதிர்பாலினர் மூலம் ஒரு ஈர்ப்பு ஆகுறப்போ அது எத்தகைய ஒரு இது நட்பா, அவர் யாரு என்ன இதெல்லாம் தெரியாம நம்ம நீங்க வந்து டீப்பா பழகும் பொழுது நம்ம வந்து தேவையில்லாத சில சிக்கல்ல மாட்டிட்டோங்கிற மாதிரி விஷயத்தையும் கொடுக்கலாம். ஸோ எல்லாமே ஒரு சமயோக புக்தியோட செயல்படுவது மீனராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு நல்ல ஒரு ஆண்டாக இருக்கும். அவசரப்படும் பொழுது நமக்கு தேவையில்லாத பிரச்சனைக்குள்ள போகுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எப்படி தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, நல்ல தசைகளா போகுதா, எப்படி போகுது, என்ன லக்னத்துல பிறந்தீங்கிறதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய ஆண்டுகள், அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்க போகுது, எது மாதிரி முடிவுகள் எடுக்கலாம், எந்த நேரத்துல எந்த மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கு, அது மூலமாக நீங்க லைஃப்ல எப்படி நீ ஒண்ணுமே குரோ ஆகலாம், எது உங்களுக்கு கரெக்டான டைரக்ஷன் அப்படிங்கிறதுலாம் நம்ம இந்திய வேத ஜோதிடம் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலியமா பார்த்து கண்டிப்பாக நம்ம பலன் பெறலாங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். இது பொதுவான பலன்களே. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.